சார் நீங்க வந்து நடிகர் விஜயோட கூட்டணி வைக்க போறதா சொல்றாங்களே சார். இல்ல யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம். நான் எப்பயும் யதார்த்தமாக நான் நம்புவதை பேசக்கூடியவர். யார் மீதும் எந்தவித விருப்பு இன்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்படுகிற ஒரு கட்சி. யாரை பார்த்தும் எங்களுக்கு பொறாமை இல்லை. இன்றைக்கு ஒருவரை அண்ணன் தம்பி என்று சொல்வது கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு பிறகு அவர்களை ரோட்டில் நின்றுட்டு மானாங்கண்ணிக்கு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, மானாங்கண்ணிக்கு திட்டுவதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களை விமர்சிப்பவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்லுவோம். மற்றபடி யாரை பார்த்து எங்களுக்கு பொறாமை கிடையாது. விஜய் அவர்களை பார்த்து அந்த கருத்தை தான் நான் சொன்னேன். ஜனநாயக நாட்டில் யாருக்கும் உரிமை இருக்கிறது. அது ஒரு மிகவும் ஒரு பாப்புலரான ஒரு நடிகர். அவர் உச்சத்தில் இருக்கும் பொழுதே அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதனால் மக்கள் மத்தியில் அதனால் ஏற்படுகின்ற தாக்கம் தேர்தலில் ஏற்படும். எல்லா கட்சிகளையும் பாதிக்கும் தான் சொன்னேன். எல்லா கட்சினா எங்களையும் சேர்த்து தான். 2006 திரு விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை போல உறுதியாக அவரும் ஏற்படுத்துவார் என்பது எனது அனுபவத்தில் சொல்றது. அதுக்காக நீங்க கூட்டணிக்கு போவீங்களான்னா அதை பற்றியெல்லாம் நான் இன்னும் எதுவும் முடிவு செய்யல. நாங்கள் இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற உறுதியாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுவோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதை தாண்டி எதுவும் நான் சொல்வதற்கில்லை. நீங்க பிரிஞ்சது, அது போல ஓபிசி பிரிஞ்சது பின்னணியில வந்து அண்ணாமலை இருக்கிறதா மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு பேச்சு. அது வந்து சும்மா சில பேர் கிளப்பி ஒரு குற்றச்சாட்டு. நான் வந்து சுதந்திரமானவன் உங்களுக்கு தெரியும். நான் சொன்னாலே நான் கேட்க மாட்டேன். எங்கள் தொண்டர்கள் சொல்வதை தான் நான் கேட்பேன். எங்கள் நிர்வாகிகள் சொல்வதை தான் கேட்பேன். அதனால் திரு அண்ணாமலை எனக்கு நல்ல நண்பர். நாங்கள் அரசியல் ரீதியாக அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த பொழுது நான் தேர்தல் நேரத்தில் பழகி நாங்கள் நண்பர்களானோம். ஆனால் இன்றைக்கு அரசியலெல்லாம் தாண்டி அவர் வந்து நல்ல நண்பர். ஏன்னா அவருடைய குணாதிசயம் என்னுடைய குணாதிசயம் ஒத்துப்போகுது. இதை தாண்டி நீங்கள் யாராவது ஏதாவது நினைச்சீங்கன்னா அது உண்மை இல்லை. அவர் நான் சொல்லியும் கேட்க மாட்டார். அது அவர் கட்சியின் கட்டுப்படுவார். அதுபோல நான் எனது தொண்டர்களுக்கு கட்டுப்படுவேன். அவர் சொன்னாலும் எங்கள் நன்மைக்காக தான் நாங்கள் எதை செய்வோமே தவிர அவர் என்ன யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? அதுவே எனக்கு வந்து வருத்தம் அளிக்கிறது. என்னை ஒருவர் தூண்டுகிறார் என்று சொல்வதே வருத்தம் அளிக்கிறது. அது நண்பர் அண்ணாமலை அதை போட்டு செய்யவும் மாட்டார். திரும்ப சொல்லிட்டேன். சார், செங்கோட்டையன் சார் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் போன்ல தொடர்பு பேசியிருக்கீங்களா? இல்ல அவர் இது சார்ந்து மூத்த அதிமுக நிர்வாகி. எனக்கு ரொம்ப நான் மிகவும் மதிக்கக்கூடியவர். அவர் நாங்கள் வேற்று அணியில் இருந்தாலும் அவரும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அங்கே ஒரு எடப்பாடியை தவிர எங்களுக்கு யார்கிட்டையும் பிரச்சனை இல்லை. அது அவருக்கு எங்கள் ஆதரவு உண்டு. இன்றைக்கு கூட எங்கள் கழக துணை பொதுச் செயலாளர் சண்முகவேல் தலைமையில் எங்கள் நிர்வாகிகள்லாம் அவரை போய் சந்திக்கிறாங்க. அவருக்கு ஆதரவு தெரியும். ஏன்னா அவருடைய முயற்சி வந்து அவர் ஒன்றும் ரெட்டையில எனக்கு கொடுங்க, நான் பொதுச் செயலாளர் ஆகணும், நான் தான் முதலமைச்சர்லாம் அவர் தெருவுக்கு போய் கூவலை. அவர் வந்து அம்மாவின் தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் எல்லாம் ஒன்றா இணைன்னு இதான் கோரிக்கை. பல முறை சட்டமன்ற உறுப்பினராக பல முறை அமைச்சராகலாம் இருந்தவர். அவர் வந்து பதவி வெறியிலேயோ ஆசையிலேயோ எதுவும் பண்ணலை. அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் இணையணும்னு, ஓர் அணியில் இணையணும், இல்லை ஒன்று இணையணும்னு அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கார். அதுதான் அதுக்கு எனது ஆதரவு உண்டு. திருப்பி பழனிசாமி தலைமையில் ஏற்றுக்கணுமானா அதுக்கு ஆதரவு இல்லை. புரியுதா அவங்களுக்கு? கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுங்க. துரோகத்தோட போய் நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? எங்களை நாங்களே அழைத்து கொண்டு இன்னொரு வகையோடு வாழ வைக்க முடியாது. தற்கொலை முயற்சிக்கு நாங்கள் என்றைக்கும் செல்ல முடியாது. அதுதான் நான் உடனே அவர் உதயநிதி ஸ்டாலின் சப்போர்ட் பண்றேன், உடனே திமுகவுக்கு கூட்டணிக்கு போறேன்னு நினைக்காதீங்க. அவர் சொன்ன கருத்து அதிமுக நான் பார்த்தது ஃபுல்லாலாம் பார்க்கல. நான் பார்த்தது ஏதோ ஊடகத்தில் வந்தது. அதிமுக பழனிசாமி தான் தலைமையில தான் இருக்கணும், அவர் நல்லா 100 ஆண்டு வாழணும், அவர் இருந்தால் தான் எங்களுக்கு நல்லது, அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கணுங்கிறாருன்னா நாங்கள் ஆளுங்கட்சியாக வருவதற்கு பழனிசாமி தலைமையில் அதிமுக இருந்தால்தான், இரட்டையிலை அவர் கையில் பிடித்து கொண்டு தெரிந்தால்தான் நாங்கள் சுலபமாக வெற்றி பெற முடியும் என்று சொல்கிறார். இது வந்து இது உண்மை, இது உண்மை, இது யதார்த்தம். இதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.